வணக்கம். இன்று ஒரு இனிய தகவல். 2ஆம் தேதியில் பிறந்தவர் திரு M.K. காந்தி அவர்கள். அவர் இந்தியாவில் படித்தவர். மேலை நாடுகளுக்கு சென்று உயர்கல்வி படித்தவர். படிப்பில் மிகவும் ஆர்வம் செலுத்தினார். அதே நேரத்தில் நாம் இருப்பது வெளிநாடு என்று தெரிந்தும் கூட அந்த நாட்டில் உள்ள பொது பிரச்சனைகளில் தன்னுடைய கருத்தை ஆழமாக தெரிவித்திருக்கின்றார். காந்தி அவர்கள் புரட்சிகரமான எண்ணம், பேச்சில் கடினம், எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் கொண்டு செயல்பட்டவர். அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தீவிரவாதத்தால் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. தன்னுடைய கருத்து ஆழமாக இருந்தால் அதை வைத்து வெற்றி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தவர். வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுக்கு பயந்து அல்ல, பணிந்து அல்ல, கருத்துகள் பலமாக இருந்து போராடி இம்சை என்ற வார்த்தைக்கு எதிர் வார்த்தையான அகிம்சை என்ற பெயருக்கு உயிர் ஊட்டியவர். ஒரு போராட்ட களத்தில் நின்று போராடி வெற்றி பெறுவதை போர் வீரர்களோ இரத்தம் சிந்தியோ ஜெயிக்க வேண்டும் என்ற மனநிலையில் உள்ள உலக மக்களிடையே அகிம்சை முறையிலும் போராடி வெற்றி பெறலாம் என்ற ஒரு வார்த்தைக்கு நம்பிக்கை ஊட்டியவர். உலகத் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அகிம்சை முறையில் போராடிய காந்தி அவர்களை ரோல் மாடலாக வைத்திருந்தார்கள். M.K. காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார். காந்தி அவர்கள் பற்றி பாடப்புத்தகத்திலோ எல்லாத்திலும் படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு காந்தியும் ஒரு முன் உதாரணம். பேச்சு, எண்ணம், செயல், எழுத்து. இந்த தேதியில் பிறந்தவர்கள் கவிஞர்களாக இருப்பார்கள், நடிகர்களாக இருப்பார்கள், பேராற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகையால் இந்த தேதியில் பிறந்தவர்கள் யாரும் குறைந்தவர்கள் அல்ல. அதே நேரத்தில் இந்திய மக்களால் இன்றளவும் மனதளவில் உயிர் மூச்சில் கலந்து உன்னதமாக இந்திய அரசியலில் இருந்த நல்ல அரசியல் தலைவர்கள் அவரே முதன்மையானவர் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர். ஆகையால் 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு லட்சியத்தோடு, அதில் உறுதியோடு, மாற்றம் இல்லாமல், தீவிரம் காட்டாமல், வியாபாரமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் செய்து உங்களால் முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் சமுதாயத்தில் பிற்காலத்தில் போற்றக்கூடிய பெரிய தலைவர்களாக வருவீர்கள். நன்றி.